ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எட் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பேக் தான் பேக் பண்ண போகிறேன். என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு தாய்க்கும் குழந்தைக்கும் தேவைன்றதை எடுத்து வைக்க போகிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க என்னென்ன எடுத்து வைக்கிறேன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஒரு எம்டி பாட்டில் 2 வாஷ்ரூம் டிஷ்யூ, டூத்பேஸ்ட், டூத் ப்ரஷ், நான் யூஸ் பண்ணுற டேப்லெட், மற்ற சார்ஜர் வயர். இது நான் பாவிக்கிற ஷாம்போ. இதுதான் பேபிக்கும் பாவிக்கிறது. இப்போ 2 பேருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பாட்டில். இதை சின்ன ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுக்கணும். மற்ற பேசிக்காக சீப்பு, கண்ணாடி, கிளிப்பு, சின்ன நோட்டு, பென், ஐடெக்ஸ், இயர்பட், மற்றது பூல், பொட்டு, கிளிப், பின், ஒரு ஜோடி சொக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மற்றது வழுக்காத செருப்பு சொல்லியிருப்பினம், அது புதுசாக எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது ஹெவி பேட் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 10-12. இன்னஸில் 2 ஃபீடிங் ட்ரா, 2 பேண்டி எடுத்துருக்கிறேன், ஒரு டவல், ஒரு சோல், 2 சட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளவுதான் நான் எனக்காக எடுத்தது. இங்கே சி செக்ஷனடா 48 ஹவர்ஸ் வச்சுருப்பினா, நார்மல் டெலிவரியடா 24 ஹவர்ஸ் இருக்க வேண்டும். எனக்கு சி செக்ஷன் என்ற வடிவம் இந்த இப்படியான சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தர் இதுவும் ஒவ்வொரு மாதிரி மாறப்படும். இதோட பிலோ எல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். மற்றது இங்கே நான் போன முறையும் மகனுக்கு உடுப்படுத்து சட்டை எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். சட்டை யூஸ் பண்ண இல்லை, ஹாஸ்பிட்டலில் தர்ற உடுப்பு தான் போட்டேன். நான் என்ன சொன்னால் அவங்களுக்கு அதுதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் சுகமாக இருக்கும். வயிறு ஆப்ரேஷன் நடந்ததுக்கு பிறகு வர்ற டைம் தான் சட்டை யூஸ் பண்ணுவேன். அதுக்காக சட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ பொருட்களும் தான் எனக்காக எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள். மற்றது எங்களோட தங்குற ஆட்களுக்கு அது வேறையாக செப்பரேட்டாக எடுக்கணும். அவங்களுக்கும் எல்லாம் 2 உடுப்புகள் எடுக்கணும். ஸ்நாக்ஸ் அவங்களுக்காகத்தான் எடுத்தது. இது நான் பேபிக்கும் மம்முக்கும் ஒரு சாமான் மட்டும்தான் இதில் காட்டுறேன். இப்போ அவங்களுக்கு தங்குறாக்கள்ற உடுப்பு எல்லாம் எடுக்க போனால் அது நிறைய இடத்தை பிடிக்கும், வீடியோவும் லெந்தாக போகும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி வாங்க பேபிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். ஒரு சின்ன பிலோ எடுத்துருக்கிறேன். ஆனால் இங்கே பிலோவில் முதல்ல போடாயினா அங்கே ஹாஸ்பிட்டல்லே ஒரு கொட்டன் துணி வச்சுருக்குறாங்க. அந்த துணியால் தான் பேபியை ரேப் பண்ணி அவங்களோட இதில் தான் போடுவினோம். இது சும்மா நான் ஒரு பாதுகாப்புக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது ஒரு பெரிய ஒரு நப்கின் ஒன்று எடுத்துருக்கிறேன். சின்ன நப்கினில் 4-5 எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே பேபியிடம் சரி எண்டதும் சரி நல்லா கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அயன் பண்ணியில் கழுவிட்டு மடித்து வச்சுருக்கேன். இங்கே ஃபர்ஸ்ட் பேபிக்கு 3 மாதத்துலேயே ஜெண்டர் சொல்லிட்டேன்னா, இந்த செகண்ட் பேபிக்கு 4 மாதத்தில் சொன்னது. அதனால் கேர்ள் பேபி தான். அதுக்கிட்ட மாதிரி சின்ன ஃப்ராக் எடுத்து வச்சுருக்கேன் 2. இதில் சின்ன சின்ன பேண்டிஸ்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேவைப்படும் மாதிரியாக சும்மா ஒரு பாதுகாப்புக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது கேப் சாக்ஸுகள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபீடிங் பாட்டிலுக்கு ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கிறேன். மிட்டன் 3 ஜோடி எடுத்து வச்சுருக்கிறேன். சொக்ஸு 2 ஜோடி சொக்ஸு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன ஃபீடிங் பாட்டிலும் இங்கே நாங்கள் கொண்டு போகிறத யூஸ் பண்ணல. அவங்க சின்ன ஃபீடிங் பாட்டில் சரிவினம் அதை 1 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி 1 டைம் யூஸ் பண்ணி போட்டு இது செய்கிறது, த்ரோ பண்ணுறது. முடிய அவங்க தான்
மா போட்டு எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தருவினேன். அதால் வந்து நான் இது சும்மா ஒரு பாதுகாப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். மற்றது இது வந்து 2 ஜங்க் சூட் மாதிரி ஃபுல் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஹாஃப் பாடி ஷூட். இதில் வந்து சேமா இது கெப்பும் இருக்குது. சுடுதண்ணி பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த எங்களோட வந்து என்னோடய மூத்த மகனும் ஸ்டே பண்ணுவார். அப்போ அவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீமும் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீமும் வந்து பேபி பிறந்த உடனே யூஸ் பண்ணுறது இல்லை, பிறகு தான் யூஸ் பண்ணுறது. எப்படியும் 1 month ஆகும். இருந்தாலும் அவருக்கு வாங்கின சாமான்களை எடுத்து வச்சுருக்கேன். மற்றது ஒரு சீசர் தெர்மோமீட்டரும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியது தேவையில்லை, இருந்தாலும் பாதுகாப்புக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற ஒரு வைப்ஸ் பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். மற்ற நியூ போர்ன் பேபியில் பம்பஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 2 hours-க்கு ஒருக்கா பம்பஸ் வந்து மாற்றணும். அவங்க எத்தனை நேரம் புப்பு பிப்பி போயிருக்கிறாங்கன்றதை நாங்கள் கவுண்ட் பண்ணி கொடுக்கணும். அதால் பம்பஸ் வந்து நிறையவே எடுத்துருக்கிறேன். இந்த ஜிப்லாக் பேக்கில் வந்து ஒரு 5-6 பேக் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் ஊற்ற உடுப்புகள் ஏதாவது போடுறதா இருந்தால் இதில் போட்டு வச்சோம்னு சொன்னால் வேறு நேரம் வீட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட ஒரு டைப்பருக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அதனோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் பேபிக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ திங்ஸும் தான் நான் வந்து பேபிக்கும் எனக்கும் எடுத்துகிட்டு போகிறது. பேசிக்காக வந்து எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனடாவில் அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பினா அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டு போகிறது. இதோட எங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்டுகள் இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளும் கொண்டு போகணும். இவ்வளோ திங்ஸும் தான் மம்முக்கும் பேபிக்குமே எடுத்துகிட்டு போகிற திங். சப்போஸ் யாராவது ப்ரெக்னன்சியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே கடைசி நேரத்தில் என்னென்னு யோசிக்காமல் இந்த வீடியோண்ட பார்த்தீங்கன்னா மம்முக்கும் பேபிக்கும் தேவையான சாமான் எல்லாத்தையுமே இதிலே கவர் பண்ணலாம். இதில் பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொண்டு போய் கொள்ளுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ஆல்மோஸ்ட் பேக் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக், என்னோடதும் பேபியோடதும். இப்போ என்னோடய வாராக்கிறதுக்கு வந்து வேறு ஒரு பேக் பண்ணணும். நான் வந்து இதுதான் முக்கியமன்ற வடிவாக இதைத்தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து பேபிக்கு வந்து கட்டாயம் கார் சீட் கொண்டு போகணும். அதையும் கொண்டு போனோம்னா சரி. அது பேபி சீட்டும் வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்க வேண்டும். பார்த்தோம்னா எல்லா சாமானும் சரி பேபிக்குரிய சாமான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.